சிம்மம் ராசி நேயர்களே, உயரத்தைக் கண்டு பொறாமைப்பட்டவங்க உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருப்பாங்க. சூரியனின் அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசிக்காரங்க எங்கு சென்றாலும் தலைமை பண்போதும் தனித்துவமான ஒளியோடுமே மிளிர் இயக்கி நீங்கள் கடினமாக உழைச்சி ரத்தம் சிந்தி ஒரு உயரத்தை எட்டும்போது உங்களை சுற்றி இருந்தவங்க பலருக்கு அது தாங்க முடியாத விஷயமாவே மாறிந்திருக்கும். இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே உடனே கிடைக்கிறது என்ற பொறாமை தீயில வெந்தவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. உங்கள் முகத்துக்கு முன்னால உங்களை புகழ்ந்து பேசிவிட்டு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி இருந்திருப்பாங்க. நீங்கள் வளர வளர உங்களின் ராஜ்ய தோரணையை கண்டு தங்களோட பலவீனம் அம்பலமாகி விடுமோ என்று பயந்தவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. உங்க திறமையால நீங்கள் பெற்ற உயரத்தை தற்செயலா கடந்து போல காட்டி உங்களுடைய தார்மீக தைரியத்தை உடைக்க முயர்ந்திருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எங்கு சென்றாலுமே தலைமை பண்போதும் தனித்துவமான ஒளியோடுமே மெளிர்வு தான் இயக்கி இயக்கி உங்களுக்கு அமைத்து கொடுத்துங்கிற உண்டு. நீங்கள் கடினமாக உழைச்சி ரத்தம் சிந்தி ஒரு உயர்த்தட்டும் போது தான் உங்களை சுற்றியிருந்த பலருக்கு தாங்க முடியாத விஷயமாவே மாறிவிட்டு இருந்திருக்கும் உங்களை பார்த்து விட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்துக்கு முன்னால் உங்களை புகழ்ந்து பேசிட்டு பின்னால் உங்களை பற்றி அவதூறு பரப்பி இருந்திருப்பாங்க. அது கூட நீங்கள் வளர வளர உங்களின் ராஜ்ய தோரணை கண்டு தங்களோட பலவீனம் அம்பலாயிரம் என்று பயந்தவங்களும் அதிகமாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வெற்றியை தடுக்க முயன்ற எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருப்பாங்க. சிம்மம் ராசிக்கு 6ஆம் இடமாகிய சத்ருஸ்தானமும் வலுப்பெறும்போது அல்லது கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமற்றதாக இருக்கும்போது தான் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோக காலத்தில் மறைமுக எதிர்ப்புகளும் அலை அலையாகவே வந்திருந்திருக்கும். நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போதோ அல்லது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முயலும் போதோ உங்களுக்கு கீழ் வேலை செய்பவங்களை உசுப்பி விட்டோ அல்லது உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான கோப்புகளை தயாரித்தோ உங்கள் வெற்றியை தடுக்க பார்த்திருந்திருப்பாங்க. ஒரு வெற்றிக்கான எல்லையை நீங்கள் தருவாயில முட்டுக்கட்டைகளை போட்டு உங்களை நிலைகுலைய வைக்க பார்த்திருந்திருப்பாங்க. ஆனால் எதிரிகள் உங்களை தாக்க உங்களுடைய போர்க்குணமும் வெகுகளும் இன்னும் பொறுமையாகவே அடைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வெற்றியை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதாவது உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் களத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அலையலையாக உங்களுக்கு வந்திருந்திருக்கும். ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது தான் அது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முயலும்போது உங்களுக்கு கீழே வேலை செய்பவங்களை உசுப்பி விட்டோ அல்லது உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான கோப்புகளை தயாரித்தோ உங்கள் வெற்றியை தடுக்க பார்த்திருந்திருப்பாங்க. ஆனால் எதிரிகள் உங்களை தாக்க தான் உங்களுடைய போர்க்குணமும் விரிவுகளும் இன்னும் பொறுமையாகவே அடைஞ்சிருந்திருக்கும். பண விஷயத்தில் நடந்த மோசடிகள் உங்களுக்கு அதிகமாகவே அமைதி இருந்திருக்கும். ராசிநாதன் சூரியன் வலுவாக இருந்தாலும் தனக்கரகனாகிய குரு பகவானுடைய பார்வை மற்றும் தனஸ்தானத்தின் தசாபுத்திகள் மாறும்போது நீங்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருப்பீங்க. குறிப்பாக உங்களை நம்பி நான் இருக்கிறேன் என்று உருக்கமாக பேசியவங்களை நம்பி நீங்கள் வாரி வழங்கிய பணமும் கொடுத்த கடனுமே திரும்ப வராமல் போயிருந்திருக்கும். உங்களுடைய மனசை ரணமாக்கி இருந்திருக்கும். உங்கள் கைராசியும் தாராள மனம்தான் பலரை வாழ வைத்திருந்தாலுமே உங்களை ஏமாற்ற நினைத்தவங்க அதை மிக சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. கூட்டு தொழிலில் உள்ள உங்களை அறியாமலே கணக்குகளை மாற்றி எழுதியோடு லாபத்தை மறைச்சி உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கொடுக்காமலே இழுத்தரித்து போன்ற துரோகங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். அதாவது நீங்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்திருப்பீங்க. உங்களுடைய தசாபத்தி மாறும்போது உங்களை நம்பி நான்கே என்று ஒருக்கமாக பேசியவங்களை நம்பி நீங்கள் வாரி வாங்கிய பணமும் கொடுத்த கடனுமே திரும்ப வராமல் போய் உங்கள் மனசை ரணமாகவே ஆக்கி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏமாற்ற நினைத்தவங்க அதை மிக சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களை வைத்து கூட்டு தொழிலில் உங்களை அறியாமலையும் கணக்குகளை மாற்றி எழுதி லாபத்தை மறைச்சி உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கொடுக்காம இழுத்தடித்து கொண்டு போன்ற துரோகங்கள் உங்களுக்கு அரங்கேறிந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சிம்ம ராசிக்குரிய இயல்பான குணமே ஆளுமையும் தலைமை தத்துவம் தான். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் வலுவான இடத்திற்கு நகர்வதால இதுவரை உங்களை பின்னுக்கு தள்ளிய சக்திகள் எல்லாமே விலகி உங்களுக்கான தகுதி தேடி வரப்போகின்றது.
நீங்கள் பணிபுரியும் இடத்திலேயோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் அமைப்புகளிலேயோ யாரும் எதிர்பார்க்காத வகையில மிக முக்கியமான உயர்வான தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. இவரால் வந்த காரியத்தை சாதிக்க முடியுமா என்று சந்தேகித்தவங்கெல்லாம் முன்னிலையில நீங்கள் மகுடம் சூடப்பட்டு வழி நடத்துவீங்க. அதிகாரத்தை பெற போயிருவீங்க. உங்களுடைய ஆளுமை திறனும் சாதுரியமான பேச்சுமே மற்றவங்களை வழி நடத்தும் நேர்த்தியும் இந்த காலகட்டத்தில் அபரிதமான வெளிப்பட போகுது. புதிய பொறுப்புகள் உங்களை மேலுமே பக்குவப்படுத்தி கொண்டு சமுதாயத்தில் ஒரு முக்கிய வழிகாட்டியாவே உங்களை உருவெடுக்கும் என்பதை எவ்வளவுமே ஐயமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களை பின்னுக்கு தள்ளிய சக்திகள் எல்லாமே இப்ப விலகி உங்களுக்கு அந்த தகுதியை தேடி வரப்போகின்றது. நீங்க பணிபுரியும் இடத்திலேயோ அல்லது நீங்க சார்ந்திருக்கும் அமைப்புகளிலேயோ யாரும் எதிர்பார்க்காத வகையில மிக முக்கியமான உயர்வான தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆளுமை திறனும் சாதுரியமான பேச்சுமே மற்றவங்களை வழிநடத்த நேர்த்தியும் இந்த காலகட்டத்துல அபரிடமா உங்களுடைய வெளிப்பட போகிறது. தொழிலில் உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் சிம்ம ராசினருக்கு இது பொற்காலமாகவே அமையப் போகின்றது. முந்தைய காலங்களில் இருந்த மந்த நிலையும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கூட்டாளிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே பணி போல விலகப் போகின்றது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய முதலீடுகளும் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவும் தடையின்றி கிடைக்கப் போகின்றது. உற்பத்தியில புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்க போறீங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவுமே காலத்தின் கட்டாயமா உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகின்றது. புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குமே கிரக நிலைகள் சாதகமா இருப்பதால உங்கள் தொழில் சாம்ராஜ்யமும் நாலாபுறமும் விரிவடைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துறையில நீங்க அசைக்க முடியாத சக்தியாகவே உருவெடுக்க போறீங்க. அதாவது முந்தைய காலங்கள் இந்த மந்த நிலையும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களும் கூட்டாளிகளுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே பணி போல விலகி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான புதிய முதலீடுகளும் புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. உற்பத்தியில புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை ரெட்டிப்பாக்க போறீங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவுமே காலத்தின் கட்டாயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகிறது. சூரிய பகவான் அருளால கீர்த்தி பெறப் போகிறது உங்களுக்கு. உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் ஆன்மாவிற்கும் புகழுக்கும் காரகனாவார். அவருடைய பரிபூரண அருள் பார்வை உங்கள் மீது விழுவதால உங்களுடைய புகழ் மற்றும் கீர்த்தி திசையெங்கும் பரவ தொடங்க போது நீங்கள் செய்யும் மிக சிறிய நல்ல காரியங்கள் எல்லாமே சமுதாயத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு உங்களை பாராட்டுற நிலையை உருவாக்க போது மேடைகள்ல கௌரவிக்கப்படுவீங்க. உங்களின் அறிவுரைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் மக்கள் மத்தியில தனி மதிப்பும் செல்வாக்கும் உண்டாக போகின்றது. உங்களை பத்தி அவதூறு பரப்பியவங்க எல்லாம் மற்றும் உங்களை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்தவங்க எல்லாருமே உங்கள் கீர்த்தியை கண்டு வாயடைந்து நிற்க போகிறாங்க. உங்களுடைய நட்பேர் இந்த காலத்துல பன்மடங்கு உயரப் போகின்றது. அது உங்கள் மீது இருந்த புகழும் கீர்த்தியும் திசையெங்கும் இப்போ பரவ போகின்றது உங்கள் மீது. நீங்க சிறிய சிறிய நல்ல காரியங்கள் கூட சமுதாயத்துல பெரிய அளவு பேசப்பட்டு உங்களை பாராட்டும் நிலைமையை உருவாக்க போகின்றது. மேடையில கௌரவிக்கப்படுவீங்க. உங்களுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மக்கள் மத்தியில தனி மதிப்பும் செல்வாக்கும் உண்டாக்கப் போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆளுமை திறனும் சாதுரியமான பேச்சுமே மற்றவங்களை வழி நடத்தும் நேர்த்தியும் இந்த காலகட்டத்துல அபரிதமான வெளிப்பட போகுது. புதிய பொறுப்புகள் உங்களை மேலுமே பக்குவப்படுத்தி கொண்டு சமுதாயத்துல ஒரு முக்கிய வழிகாட்டியாவே உங்களை உருவெடுக்கும் என்பதை எவ்வளவுமே ஐயமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களை பின்னுக்கு தள்ளிய சக்திகள் எல்லாமே இப்ப விலகி உங்களுக்கு அந்த தகுதியை தேடி வரப்போகின்றது. நீங்க பணிபுரியும் இடத்திலேயோ அல்லது நீங்க சார்ந்திருக்கும் அமைப்புகளிலேயோ யாரும் எதிர்பார்க்காத வகையில மிக முக்கியமான உயர்வான தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆளுமை திறனும் சாதுரியமான பேச்சுமே மற்றவங்களை வழிநடத்த நேர்த்தியும் இந்த காலகட்டத்துல அபரிடமா உங்களுடைய வெளிப்பட போகிறது. தொழில உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் சிம்ம ராசினருக்கு இது பொற்காலமாகவே அமையப் போகின்றது. முந்தைய காலங்கள்ல இருந்த மந்த நிலையும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கூட்டாளிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே பணி போல விலகப் போகின்றது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய முதலீடுகளும் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவும் தடையின்றி கிடைக்கப் போகின்றது. உற்பத்தியில புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்க போறீங்க.
நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவுமே காலத்தின் கட்டாயமா உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகின்றது. புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குமே கிரக நிலைகள் சாதகமா இருப்பதால உங்கள் தொழில் சாம்ராஜ்யமும் நாலாபுறமும் விரிவடைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துறையில நீங்க அசைக்க முடியாத சக்தியாகவே உருவெடுக்க போறீங்க. அதாவது முந்தைய காலங்கள் இந்த மந்த நிலையும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களும் கூட்டாளிகளுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே பனி போல விலகி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான புதிய முதலீடுகளும் புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. உற்பத்தியில புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை ரெட்டிப்பாக்க போறீங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவுமே காலத்தின் கட்டாயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகிறது. சூரிய பகவான் அருளால கீர்த்தி பெறப் போகிறது உங்களுக்கு. உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் ஆன்மாவிற்கும் புகழுக்கும் காரகனாவார். அவருடைய பரிபூரண அருள் பார்வை உங்கள் மீது விழுவதால உங்களுடைய புகழ் மற்றும் கீர்த்தி திசையெங்கும் பரவ தொடங்க போது நீங்க செய்ய மிக சிறிய நல்ல காரியங்கள் எல்லாமே சமுதாயத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு உங்களை பாராட்டுற நிலையை உருவாக்க போது மேடைகள்ல கௌரவிக்கப்படுவீங்க. உங்களின் அறிவுரைகளும்